ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. மலாய் நாடு என்று இந்த நாளில் நாம் குறிப்பிடும் தீபகற்பம் அந்த காலத்திலே ஸ்ரீவிஜய நாடு என்ற பெயரால் பிரசித்தி பெற்று இருந்தது. அதனை சைலேந்திர வம்சத்தார், அதில் வந்த மகரத்வஜன் சூடாமணிவர்மன் என்ற மன்னன் மிகவும் கீர்த்தி பெற்று ஆண்டு கொண்டிருந்தான். அவனை பற்றி ஆனைமங்கலத்துச் செப்பேடுகள் விரித்து பேசுகின்றன. அத்தகைய பேரரசரின் மகன் மார விஜயோத்துங்கவர்மன் என்பவன் தன் தந்தையின் திருநாமம் நின்று நிலவும்படியாக மேருமலையை ஒத்த சூடாமணி விகாரத்தை நாகைப்பட்டினத்தில் கட்டினான் என்று அந்த செப்பேடுகள் கூறுகின்றன. கடாரத்து அரசனாகிய மர விஜயோத்துங்கன் நாகைப்பட்டினத்துக்கு வந்து புத்த விகாரத்தை கட்டுவானேன் என்று நேயர்கள் நினைக்கலாம், கேட்கலாம். சோழ வளநாட்டுடன் நீடித்த வர்த்தக தொடர்பு கொண்டிருந்த அயல் நாடுகளில் ஒன்று ஸ்ரீவிஜய நாடு. அந்த நாட்டு பிரஜைகள் பலர் நாகைப்பட்டினத்துக்கு வந்து நிரந்தரமாகவே குடியேறியிருந்தார்கள். வேறு பலர் அடிக்கடி வந்து திரும்பினார்கள். கடாரத்து அரசனும் அவனுடைய குடிகளும் புத்த மதத்தைச் சார்ந்தவர்கள். அவர்கள் புத்தரை வழிபடுவதற்கு வசதியாயிருக்கட்டும் என்றுதான் அந்த மன்னன் நாகைப்பட்டினத்தில் சூடாமணி விகாரத்தை கட்டினான். புத்த மதத்தின் தாயகம் பாரத தேசமாயிற்றே என்ற காரணமும் அவன் மனத்திலே இருக்கலாம். தமிழகத்து மன்னர்கள் எந்த காலத்திலும் சமய சமரசத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள். ஆகையால் அவர்கள் நாகைப்பட்டினத்தில் சூடாமணி விகாரம் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தார்கள். அனுமதி கொடுத்தது மட்டுமா, அவ்வப்போது அந்த புத்தர் கோயிலுக்கு நிபந்தங்களும் இறையிலி நிலங்களும் அளித்து உதவினார்கள். இந்த கதை நடந்த காலத்திற்கு பிற்காலத்தில் ராஜராஜ சோழன் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு ஆனைமங்கலம் கிராமத்தையும் அதைச் சேர்ந்த பல ஊர்களையும் முற்றூட்டாக, அதாவது எந்தவித வரியும் விதிக்கப்படாத இறையிலி நிலமாக தானமாக அளித்தான். இந்த நிலதானத்தை ராஜராஜனுடைய குமாரன் சரித்திர புகழ்பெற்ற ராஜேந்திர சோழன் செப்பேடுகளில் எழுத்துவித்து உறுதிப்படுத்தினான். இவைதான் ஆனைமங்கல செப்பேடுகள் என்று கூறப்படுகின்றன. மொத்தம் 21 செப்பேட்டு இதழ்கள், ஒவ்வொன்றும் 14 அங்குல நீளமும் 5 அங்குல அகலமும் உள்ளனவாய் ஒரு பெரிய செப்பு வளையத்தில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இந்த செப்பேடுகள் சமீப காலத்தில் கப்பல் ஏறி கடல் கடந்து ஐரோப்பாவில் ஹாலந்து தேசத்தில் உள்ள லெய்டன் என்னும் நகரத்தின் காட்சி சாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகையினால் இந்த செப்பேடுகளை லெய்டன் சாசனம் என்றும் சில சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுவதுண்டு. விஜயாலய சோழரின் காலத்திலிருந்து சோழ மன்னர்கள் சிவபக்தியில் திளைத்தவர்களாயிருந்தார்கள். ஆதித்த சோழரும் பராந்தக சோழரும் கண்டராதித்தரும் சைவப்பற்று மிக்கவர்கள். பற்பல சிவாலய திருப்பணிகள் செய்வித்தார்கள். என்றாலும் அவர்கள் பிற மதங்களை துவேஷிக்கவில்லை. தங்கள் ராஜ்யத்தில் வாழும் பிரஜைகள் எந்தெந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாயினும் அவர்களையும் அவர்களுடைய மதங்களையும் நடுநிலைமை தவறாமல் பராமரித்தார்கள். சுந்தர சோழ சக்கரவர்த்தி தமது முன்னோர்களைக் காட்டிலும் சில படிகள் முன் சென்றார். புத்த பள்ளிகளுக்கு விசேஷ சலுகைகள் அளித்தார். இதனால் சோழ சாம்ராஜ்யத்தில் அந்தச் சமயம் வாழ்ந்திருந்த பௌத்தர்கள் அனைவரும் மிக்க உற்சாகம் கொண்டிருந்தார்கள். இலங்கையில் அருள்மொழிவர்மர் இடிந்து போன புத்த விகாரங்களை புதுப்பிக்கும்படி ஏற்பாடு செய்தது அவர்களுடைய உற்சாகத்தை மேலும் அதிகமாக்கியிருந்தது. அப்படியெல்லாம் இருக்க இன்று அந்த பெயர் பெற்ற சூடாமணி விகாரத்தில் நேர்ந்த குழப்பத்துக்கு காரணம் என்ன? பிக்ஷுக்கள் நிலைகொள்ளாமல் அங்குமிங்கும் பரபரப்பாக ஏன் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்? சூடாமணி விகாரத்தின் வாசற்புறத்தில் என்ன அவ்வளவு இரைச்சலும் கூச்சலும்? நல்லது, நாமும் சேந்தன் அமுதனை பின்பற்றி சென்று பார்ப்போம். சேந்தன் அமுதனும் மற்ற இருவரும் கால்வாயின் வழியாக படகைச் செலுத்திக் கொண்டு சூடாமணி விகாரத்தின் உட்பகுதிக்கே வந்துவிட்டதாகச் சொன்னோம்.
அங்கே ஒருவரையும் காணாமையால் சேந்தன் அமுதன் தட்டுத்தடுமாறி வழிதேடிக் கொண்டு விகாரத்தின் வாசற்பக்கம் போய் சேர்ந்தான். அங்கேதான் பொதுமக்கள் வந்து வழிபடுவதற்குரிய புத்தர் பெருமானின் சைத்தியம் என்னும் கோயில் இருந்தது. பக்தர்கள் பலர் அந்த காலை நேரத்தில் தாமரை மலர்களும் செண்பகப் பூக்களும் மற்ற பூஜை திரவியங்களும் நிறைந்த தட்டுக்களை ஏந்திக் கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் வந்த காரியத்தை அவர்கள் மறந்துவிட்டதாகத் தோன்றியது. சைத்தியத்தில் ஏறுவதற்குரிய படிகளில் புத்த பிக்ஷுக்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை நோக்கி கீழே நின்றவன் ஒருவன் ஏதோ சொல்லிக் கொண்டிருப்பதை சேந்தன் அமுதன் கண்டான். பிக்ஷுக்கள் சிலருடைய கண்களில் கண்ணீர் ததும்பி நிற்பதையும் பார்த்தான். கீழே நின்ற பக்தர்களில் பலர் வழக்கப்படி சாது சாது என்று கோஷிப்பதற்கு பதிலாக ஆஹா, அடடா, ஐயோ என்று அங்கலாய்த்து கொண்டிருப்பதையும் கவனித்தான். அருகில் நெருங்கிச் சென்று சிறிது நேரம் கேட்ட பின்னர் விஷயம் இன்னதென்று தெரிந்தது. பிக்ஷுக்களிடம் பேசிக் கொண்டிருந்தவன் பார்த்திபேந்திரனுடைய கப்பலிலே இருந்த மாலுமிகளில் ஒருவன். கப்பல் முதல் நாள் இரவு நாகைப்பட்டினத்துக்கு வந்துவிட்டது. மாலுமிகள் கரையிலே இறங்கியதும் இளவரசரை கடல் கொண்டு விட்டது என்ற செய்தியை சிலரிடம் சொல்ல அது நகரமெங்கும் பரவிவிட்டது. அந்தச் செய்தி உண்மைதானா என்று அறிய அதிகாலையில் அந்த மாலுமிகளில் ஒருவனை சூடாமணி விகாரத்தின் பிரதம பிக்ஷு அழைத்து வரச் செய்தார். அவன்தான் அறிந்ததை அறிந்தபடி கூறினான். சுழற்காற்று அடித்தபோது இளவரசர் கடலிலே குதித்தவர் திரும்பி வரவே இல்லை என்று துயரக் குரலிலே சொன்னான். அப்போது அந்த கூட்டத்திலே விம்மி அழும் குரல்கள் பல எழுந்தன. பிரதம பிக்ஷுவின் கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாகப் பெருகி தாரை தாரையாக வழிந்தது. அவர் குனிந்த தலை நிமிராமல் படிகளில் ஏறிச் சென்று சைத்தியத்தை தாண்டி விகாரத்துக்குள் பிரவேசித்தார். மற்ற பிக்ஷுக்களும் அவரை தொடர்ந்து சென்றார்கள். சேந்தன் அமுதனும் அவர்களோடு வந்ததை ஒருவரும் கவனிக்கவில்லை. பிரதம பிக்ஷு மற்றவர்களை பார்த்து சொன்னார், புத்த பகவானின் கருணை இப்படியாயிருந்தது? பற்பல மனக்கோட்டைகள் கட்டி கொண்டிருந்தேனே. சக்கரவர்த்தியை பார்க்க சமீபத்திலே தஞ்சாவூருக்கு போயிருந்தேன் பாருங்கள். அந்தச் சமயம் இலங்கையில் அருள்மொழிவர்மரின் அற்புதச் செயல்களைப் பற்றி கூறினேன். அதையெல்லாம் இளைய பிராட்டி குந்தவை தேவியும் கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு என்னை தனியாக வரவழைத்து இந்த விகாரத்தையொட்டி ஆதுர சாலை ஒன்று ஏற்படுத்த வேண்டும் என்று அதற்கு தேவையான நிபந்தங்கள் அளிப்பதாகவும் கூறினார். அது மட்டுமா ஆச்சாரியரே, நாட்டில் பலவாறு பேச்சுக்கள் நடந்து கொண்டிருப்பதை கேட்டிருப்பீர்கள். ஒருவேளை இளவரசர் சூடாமணி விகாரத்தில் சில நாள் விருந்தாளியாக இருக்கும்படி நேரும். அவரை வைத்து பாதுகாக்க முடியுமா என்று குந்தவை பிராட்டி கேட்டார். தேவி, அத்தகைய பேறு எங்களுக்கு கிடைத்தால் கண்ணை இமைகாப்பது போல வைத்து பாதுகாப்போம் என்று கூறினேன். என்ன பயன்? இளவரசரா கடலில் மூழ்கினார். இந்த நாட்டில் உள்ள நல்லவர்களின் மனோரதமெல்லாம் முழுகிவிட்டதே. சோழ சாம்ராஜ்யமே முழுகிவிட்டதே. சமுத்திரராஜன் இவ்வளவு பெருங்கொடுமையைச் செய்ய எப்படி துணிந்தான்? அக்கொடியவனை கேட்பார் இல்லையா? மற்ற பிக்ஷுக்கள் அனைவரும் மௌனமாக கண்ணீர் பெருக்கினார்கள். தலைமை பிக்ஷு பேசி நிறுத்தியதும் சிறிது நேரம் அங்கே மௌனம் குடிகொண்டிருந்தது. சேந்தன் அமுதன் அதுதான் சமயம் என்று புத்த பிக்ஷுக்களிடையே புகுந்து ஆச்சாரியரை அணுக எத்தனித்தான். உடனே அவனை பலர் தடுத்தார்கள். இவன் யார்? இங்கே எப்படி வந்தான் என்று ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள். ஐயா, அடியேன் பெயர் சேந்தன் அமுதன், தஞ்சையைச் சேர்ந்தவன். உங்கள் தலைவரிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றான். சொல் சொல் என்றார்கள் பலர். அவனுடைய தயக்கத்தை பார்த்துவிட்டு ஆச்சாரியர், இவர்களுக்கு தெரியக்கூடாத ரகசியம் ஒன்றுமில்லை, சொல் என்றார். ஐயா, நோயாளி ஒருவரை அழைத்து வந்திருக்கிறேன். அது யார் நோயாளி? என்ன நோய்? எங்கே விட்டிருக்கிறாய்? விகாரத்தில் நடுமுற்றத்தில் விட்டிருக்கிறேன். எப்படி அங்கே வந்தாய்? கால்வாய் வழியாக. நோயாளியை படகில் கொண்டு வந்தேன். நடுக்கும் குளர்காய்ச்சல். தாங்கள் உடனே, பகவானே, நடுக்கும் சுரம் தொற்றும் நோயாயிற்றே, இங்கே ஏன் அந்த நோயாளியை அழைத்து வந்தாய்? அதிலும் நல்ல சமயம் பார்த்து. ஆச்சாரியா, அசோக சக்கரவர்த்தி புத்த மதத்தினர் என்று இதுகாரும் நினைத்திருந்தேன். இப்போது இல்லை என்று தெரிகிறது. அது ஏன் அப்படி கூறுகிறாய்? அசோக ஸ்தம்பம் ஒன்றை நான் காஞ்சிக்கு அருகில் பார்த்தேன். அதில் நோயாளிக்கு சிகிச்சை செய்வதை முதன்மையான தர்மமாகச் சொல்லியிருக்கிறது. நீங்களோ இப்படி விரட்டி அடிக்கிறீர்கள் என்றான் அமுதன்.
இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். நேர்களே, வந்தியத்தேவனை தேடி வந்த பழுவேட்டரையரின் ஆட்கள் நந்தவனத்தை பாழாக்கிட்டு போனதாலேயோ அப்புறம் கத்தி குத்துப்பட்ட கந்தமரனை கண்டதாலேயோ சற்றும் பதறாம இயங்கினாங்க சேந்தன் அமுதனின் தாயார். இப்ப சூடாமணி விகாரத்துல நேர்ந்த குழப்பத்தால நிதானத்தை இழந்த தலைமை பிக்ஷு, நடுக்கு ஜுரம், தொற்று நோய் ஆச்சே, இங்கேயும் அழைச்சுக்கிட்டு வந்தேன்னு கேட்கிறார். வியப்படைஞ்ச சேந்தன் அமுதன் எவ்வளவு நாசூக்கா அவருடைய கடமையை சுட்டி காட்டுறான்ங்கிறத பார்த்தோம். சோகமற்ற நிலைதானே அசோகம், அதனால அசோக சக்கரவர்த்தியை நினைவூட்டுறான். புத்தர் பிறந்த சாக்கியர் குடி நாகமரபை சார்ந்தது. ஆராய்ச்சியாளர்களின் இந்த கருத்தை சிந்திக்கும் போது பல சுவையான தகவல்களையும் கவனிக்கிறோம். பௌத்தர்களின் புண்ணிய நகரங்கள்ல ஒண்ணு நாகை. ஆதி விகாரைகள்னு குறிப்பிடப்படுற பல விகாரைகளில அசோகர் கட்டின பதரத்திட்ட விகாரை முக்கியத்துவம் வாய்ந்தது. நாக நகரம்னும் பெயர் கொண்ட நாகப்பட்டினத்துல உள்ள புத்தன் கோட்டம்ங்கிற பகுதி பௌத்தர் தொடர்புக்கு சான்றா விளங்குது. நாகை அடுத்த புத்தகுடிங்கிற சிற்றூரின் பேரும் இதை உறுதிப்படுத்துது. பண்டைய புராணங்கள்ல நாகை அமைந்திருந்த பகுதி சுந்தர அரண்யம்னு குறிப்பிடப்படுது. பெருமாளை ஆதிசேஷன் வழிபட்ட தலம். நாகன் பட்டினம் நாகப்பட்டினம் ஆயிடுச்சு. 108 திவ்ய தேசங்கள்ல ஒண்ணு. திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பெற்றது. நிகாமான்னு இந்த ஊரை குறிப்பிட்டாங்க பண்டைய கிரேக்கர். ஆனைமங்கலம் நாகைக்கு வடமேற்கே 18 கிலோமீட்டர் வெட்டாற்றங்கரையில இருக்கிற சிற்றூர். பாடல் பெற்ற தலமான கீவளூருங்கிற கீழ்வேளூருக்கு வடக்கே மிக அருகிலேயே இருக்குது ஆனைமங்கலம். பொதுவா ஹாலந்துன்னு குறிப்பிடப்பட்டாலும் அந்த நாட்டின் அதிகாரப்பூர்வமான பேரு த நெதர்லாண்ட்ஸ், அதாவது நெதர்லாந்து. ஹாலந்து அந்த நாட்டில் உள்ள சில பகுதிகளைத்தான் குறிக்கும். நெதர்லாந்தின் தலைநகரம் ஆம்ஸ்டர்டம். இதற்கு தென்மேற்கே ஏறத்தாழ 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது லைடன் நகரம். இங்குள்ள அருங்காட்சியகம் உலக புகழ் வாய்ந்தது. இங்கேதான் லைடன் சாசனம்ங்கிற பேர்ல ஆனைமங்கல செப்பேடுகளை 21 பெரிய ஏடுகளாகவும் 3 சிறிய ஏடுகளாகவும் வச்சிருக்காங்க. சைத்தியம் புத்தர் கோவில், வழிபாட்டு கூடம், தளின்னு குறிப்பிடப்படுது. விகாரம் புத்தர் கோவிலும் பிக்ஷுக்கள் தங்கும் இடமும் இணைந்த அமைப்பு. மடாலயம் அல்லது பள்ளின்னு சொல்லத்தகும் விகாரம் கல்வி கற்பதற்கான அறைகளையும் கொண்டிருந்தது. பிற்காலத்துல உருவானது. சைத்தியத்துக்கு ஸ்தூபி உண்டு, விகாரத்துக்கு கிடையாது. நல்லது, அடுத்த பகுதியில சந்திக்கலாமா? பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.